தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்களில் இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் இன்னும் 2 நாட்களுக்குள் கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மார்ச் 25ஆம் தேதி இதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து நியாய விலைக்கடை ஊழியர்கள் கடைக்கு வரும் பொதுமக்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பலருக்கு இந்த தகவல் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் சிலர் கவனிக்காமல் விட்டிருக்கவும் வாய்ப்புள்ளது. அதனால் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் இருப்பவர்கள் உடனடியாக தங்களது அருகிலுள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தியோதயா குடும்ப அட்டைகள் வைத்திருப்பவர்கள் இந்த நடைமுறையை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுவரை பதிவு செய்யாதவர்கள் மார்ச் 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்யாவிட்டால் அவர்களின் பெயர் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் போது கார்டில் பெயர் உள்ளவர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அளவுகள் வழங்கப்படுகின்றன. அதனால் ஒருவரின் பெயர் நீக்கப்பட்டால் அவருக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு குறைய வாய்ப்புள்ளது. இதனால் குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதில் சிக்கல் உருவாகலாம். எனவே இந்த சிக்கல்களை தாமதிக்காமல் விரைவாக கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். வேலை அல்லது பிற காரணங்களால் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களில் தங்கியிருப்பவர்களும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் கூட தங்களது அசல் ரேஷன் கார்டை எடுத்து சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் நடைமுறையில் இருப்பதால் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இந்த பதிவு செய்யும் வசதி உள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து குடும்ப அட்டைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயம் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதுவரை பதிவு செய்யாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் குறிப்பிட்ட தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் ரேஷன் கார்டு தொடர்பான குறைதீர்ப்பு முகாம்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் முடியும் வரை இந்த முகாம்கள் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கார்டு தொடர்பான பிற பிரச்சனைகளை தீர்க்க விரும்பும் பொதுமக்கள் ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமாக கால அவகாசம் நீட்டிப்பு அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. எனவே கால அவகாசம் நீட்டிக்கப்படும் என எதிர்பார்த்து காத்திருக்காமல் மார்ச் 25ஆம் தேதிக்குள் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது.